எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆஜி. பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி புத்தகத்தை டெய்லியும் 20 நிமிஷமாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்னைக்கான 20 நிமிஷத்தை கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைதி குறித்த எண்ணங்களை எண்ணுவதற்கு பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் இதுவரை கண்டிராத மிக அமைதியான காட்சிகளை உங்கள் மனத்தில் நிலை கொள்ள செய்யுங்கள். எடுத்துக்காட்டாக, மாலையில் சூரியன் ஓய்வெடுக்க செல்லும் நேரத்தில் மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கும் அமைதியான பள்ளத்தாக்கு, நில ஒளியில் மின்னும் நீர்நிலைகள், கடற்கரை மணலில் வந்து மென்மையாக மோதும் கடல் அலைகள் போன்ற இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான காட்சிகளை உங்கள் மனத்தில் ஊடுருவச் செய்யுங்கள். அத்தகைய அமைதியான எண்ணங்கள் உங்கள் மனத்தை குணமாக்கும் ஓர் அருமருந்தாக செயல்படும். எனவே ஒவ்வொரு நாளும் அடிக்கடி அமைதி காட்சிகள் உங்கள் மனதிற்குள் வந்து செல்ல அனுமதியுங்கள். சுய தூண்டுதல் உத்தியை பயிற்சி செய்யுங்கள். அதாவது, சில அமைதியான வார்த்தைகளை உங்களுக்கு கேட்கும்படி தொடர்ந்து கூறுங்கள். வார்த்தைகளுக்கு ஆழ்ந்த தூண்டுதல் சக்தி உள்ளது. வெறுமனே அவற்றை கூறுவதில் கூட குணமாதல் நிகழ்கின்றது. பீதி ஏற்படுத்தும் சில வார்த்தைகளை கூறி பாருங்கள். உங்கள் மனம் உடனடியாக ஒரு பதற்ற நிலைக்கு சென்றுவிடும். வயிற்றை புரட்டுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு அது உங்கள் மொத்த உடல் இயக்கத்தை பாதிக்கும். அதற்கு மாறாக அமைதியான சாந்தமான வார்த்தைகளை நீங்கள் பேசினால் உங்கள் மனம் ஓர் அமைதியான வழியில் செயல்படும். அமைதி என்ற வார்த்தையை கூறுங்கள். தொடர்ந்து அதை பல முறை கூறுங்கள். அதை வெறுமனே கூறினாலே அது ஒரு அமைதி நிலையை தூண்டும். கவிதை வரிகளையும் புனித நூல்களில் உள்ள வாசகங்களையும் படிப்பதும் உங்களுக்கு உதவும். குறிப்பிடத்தக்க மன அமைதியை அடைந்த எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அமைதியை வெளிப்படுத்தும் வழக்கத்திற்கு மாறான மேற்கோள்களை அட்டைகளில் எழுதுவதை ஒரு பழக்கமாக கொண்டிருந்தார். அவர் தன்னுடன் எப்போதும் ஒரு அட்டையை வைத்திருப்பார். அதிலுள்ள மேற்கோள் அவரது நினைவில் நிற்கும் வரை அதை அடிக்கடி எடுத்து படித்து கொண்டிருப்பார். அவரது ஆழ் மனதிற்குள் பதிவு செய்யப்பட்ட அத்தகைய ஒவ்வொரு எண்ணமும் அவரது மனத்தை அமைதிப்படுத்தியதாக அவர் கூறினார். அவர் பயன்படுத்தும் ஒரு மேற்கோள் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யோகி ஒருவரது கூற்று: எதுவும் உங்களை தொந்தரவு செய்ய அனுமதிக்காதீர்கள், எதுவும் உங்களை அச்சுறுத்த அனுமதிக்காதீர்கள். கடவுளை தவிர வேறு எதுவும் நிலைத்திருக்காது. கடவுள் ஒருவர் மட்டுமே போதும். பைபிள் வார்த்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வலிமையான மருத்துவ குணம் இருக்கின்றது. அவற்றை உங்கள் மனதில் இருத்தி உங்கள் ஆழ் மனதில் கரைய செய்தால் அவை உங்கள் ஒட்டுமொத்த மனப்போக்கையும் குணமாக்கும் நிவாரணியாக மாறும். நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிய செயல்முறைகளில் ஒன்றான இது மன அமைதியை அடைவதற்கான ஆற்றல் மிக்க வழி. மத்திய மேற்கு மாநிலம் ஒன்றில் ஒரு ஹோட்டலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை விற்பனையாளர் ஒருவர் என்னிடம் கூறினார். ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த ஒரு வணிக குழுவில் அவரும் இடம்பெற்றிருந்தார். அக்குழுவில் இருந்த ஒருவர் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். அதிக எரிச்சலுடன் காணப்பட்ட அவர் அதிகமாக விவாதித்தார், உணர்ச்சி வசப்பட்டார். அங்கிருந்த அனைவரும் அவரை பற்றி நன்கு அறிந்திருந்தனர். அவர் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். ஆனால் இறுதியில் அவரது எரிச்சல் ஊட்டும் மனப்போக்கு அனைவரிடமும் எரிச்சலை ஏற்படுத்தியது. பதற்றத்தோடு இருந்த இந்நபர் தன் பெட்டியை திறந்து கஷாயம் போல் தோன்றிய ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து திறந்து மளமளவென்று குடித்தார். அது என்ன மருந்து என்று அவரிடம் யாரோ கேட்டபோது கோபத்துடன் அவர், அது என் பதற்றத்திற்கான மருந்து. நான் சுக்கு நூறாக உடையப் போவது போல் உணர்கிறேன். என் மன அழுத்தம் என்னை பைத்தியக்காரன் ஆக்கிவிடுமோ என்று பயப்படுகிறேன். அதை நான் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் நான் பதற்றமாக இருப்பதை நீங்கள் அனைவரும் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பதற்றத்தை தணிப்பதற்காக எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த மருந்தை நான் பாட்டில்களாக குடித்து காலி செய்ததுதான் மிச்சம். என்னிடம் எந்த மாற்றமும் ஏற்படுவதாக தெரியவில்லை என்று கூறினார். மற்றவர்கள் அதை கேட்டு சிரித்தனர். அவர்களில் ஒருவர் அன்போடு, வில், நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை அது உங்கள் பிரச்சனைக்கு சரியான மருந்தாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பதற்றத்தை தணிக்க அந்த மருந்தை விட அதிக நன்மை விளைவிக்கும் மருந்தை என்னால் உங்களுக்கு தர முடியும். நான் அதை நன்றாக அறிவேன், ஏனெனில் அது என்னை குணப்படுத்தி உள்ளது. நான் உங்களை விட மிக மோசமான நிலையில் இருந்தேன் என்று கூறினார். அது என்ன மருந்து என்று பதற்றமான அந்த நபர் கேட்டார். அடுத்தவர் தன் பையை திறந்து ஒரு புத்தகத்தை வெளியே எடுத்தார். இந்த புத்தகம் உங்களை குணப்படுத்தும்.
நான் உண்மையை கூறுகிறேன். என் பையில் ஒரு பைபிளுடன் நான் வலம் வருவது உங்களுக்கு வினோதமாக படலாம். ஆனால் அதை நான் பொருட்படுத்தவில்லை. அதை பற்றி எனக்கு எல்லளவும் வெட்கம் இல்லை. இந்த பைபிளை கடந்த 2 வருடங்களாக நான் என் பையில் வைத்து சுமந்து திரிகிறேன். என் மனத்தை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு உதவும் வசனங்களை நான் இதில் குறித்து வைத்துள்ளேன். அது எனக்கு நல்ல பலன் கொடுக்கிறது. அது உங்களுக்கும் உதவி செய்யும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏன் அதை முயற்சித்து பார்க்கக்கூடாது என்று அவர் கேட்டார். வழக்கத்திற்கு மாறாக இந்த உரையாடலை மற்றவர்கள் ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தனர். பதற்றமான மனிதர் தன் நாற்காலியில் சோர்ந்து போய் உட்கார்ந்தார். தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததை கண்ட அந்த பேச்சாளர் தொடர்ந்து பேசினார். ஒரு நாள் இரவு ஒரு ஹோட்டலில் எனக்கு ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவத்தின் மூலம் நான் பைபிள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அப்போது நான் வியாபார ரீதியான பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். ஒரு மதிய வேளையில் நான் பதற்றத்தோடு என் ஹோட்டல் அறைக்கு திரும்பினேன். சில கடிதங்களை எழுத முயற்சித்தேன். ஆனால் என் மனம் அதில் ஈடுபட மறுத்தது. என் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தேன். செய்தித்தாளை படிக்க முயற்சித்தேன். ஆனால் அது எனக்கு எரிச்சல் ஊட்டியது. என்னிடமிருந்தே தப்பித்துக் கொள்வதற்காக நான் கீழே சென்று மது அருந்துவதென்று தீர்மானித்தேன். அறையில் இருந்த கண்ணாடியின் முன்னால் நான் நின்று கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு பைபிளை நான் தற்செயலாக பார்த்தேன். ஹோட்டல் அறைகளில் நான் அத்தகைய பல பைபிள்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் நான் அவற்றில் ஒன்றை கூட படித்ததில்லை. இருந்தாலும் ஏதோ ஒன்று என்னை தூண்டியதால் நான் அப்புத்தகத்தை திறந்து அதிலிருந்து ஒரு வசனத்தை படிக்க துவங்கினேன். நான் நின்று கொண்டே அதை படித்து முடித்தேன். பிறகு உட்கார்ந்து கொண்டு இன்னொரு வசனத்தை படித்தேன். நான் ஆர்வமாக படித்த போதும் எனக்கு என் மீதே ஆச்சரியம் ஏற்பட்டது. நானா பைபிளை படிக்கிறேன்? மெல்ல சிரித்துவிட்டு மேலும் தொடர்ந்து படித்தேன். வெகு விரைவில் நான் சங்கீதத்தின் 23வது வசனத்திற்கு வந்தேன். நான் சிறுவனாக இருந்தபோது ஞாயிறு மத பள்ளியில் அதை கற்றிருந்தேன். அதன் பெரும் பகுதி இன்னமும் என் நினைவில் இருந்தது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நான் அதை மீண்டும் கூற முயற்சித்தேன். குறிப்பாக சலனமற்ற நீரின் அருகில் அவர் என்னை வழிநடத்தி செல்கிறார், என் ஆன்மாவை மறுசீரமைக்கிறார் என்ற வரியை நான் படித்தேன். எனக்கு அந்த வரி மிகவும் பிடிக்கும். அது என்னை பிடித்து இழுத்து நிறுத்தியது. நான் என் அறையில் அமர்ந்து அதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தேன். அடுத்து எனக்கு தெரிந்த விஷயம் நான் கண் விழித்ததுதான். நான் அதை கூறிக்கொண்டே கண் அயர்ந்து விட்டேன். நான் 15 நிமிடங்கள் மட்டும்தான் தூங்கினேன். ஆனாலும் கண் விழித்த போது இரவு நன்றாக தூங்கி எழுந்தது போல நல்ல புத்துணர்ச்சியுடன் இருந்தேன். நான் அனுபவித்த அந்த பரிபூரணமான புத்துணர்ச்சி உணர்வை என்னால் இப்போதும் நினைவு கூற முடிகிறது. நான் அமைதியாக உணர்ந்தேன். பிறகு என்ன ஒரு மடத்தனம்! இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை எப்படி நான் இவ்வளவு காலம் தவற விட்டுவிட்டேன் என்று நானே என்னை கேட்டுக்கொண்டேன். இந்த அனுபவத்திற்கு பிறகு என் பைக்குள் பொருந்துமாறு ஒரு சிறிய பைபிளை நான் வாங்கினேன். அதிலிருந்து அதை எப்போதும் என்னுடன் எடுத்து செல்கிறேன். அதை நான் உண்மையிலேயே படிக்க விரும்புகிறேன். முன்பு போல் இப்போது எனக்கு அவ்வளவு பதற்றம் ஏற்படுவதில்லை. அதனால் நீங்களும் இதை முயற்சித்து பாருங்கள் என்று அவர் கூறினார். பில் அதை முயற்சித்து பார்த்தார். தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருந்தார். முதலில் அது வினோதமாகவும் சிரமமாகவும் இருந்ததாகவும் யாரும் இல்லாத நேரத்தில்தான் பைபிளை படித்ததாகவும் பில் தெரிவித்தார். தான் கடவுள் பக்தி உடையவர் என்றோ தெய்வீகமானவர் என்றோ யாரும் தன்னை நினைத்துவிடக் கூடாது என்று அவர் விரும்பினார். ஆனால் இப்போது ரயில்களிலும் விமானங்களிலும் அல்லது எந்த இடத்திலும் தான் பைபிளை படிப்பதாகவும் அது தனக்கு ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறுகிறார். பதற்றத்திற்கான மருந்துகளை இப்போது நான் உட்கொள்வதில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த உத்தி பில்லின் விஷயத்தில் நிச்சயமாக பலன் அளித்திருக்கிறது. ஏனெனில் அவர் இப்போது எல்லாருடனும் சகஜமாக கலந்து பழகுகிறார். அவரது உணர்ச்சிகள் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளன. மன அமைதியை பெறுவது அவ்வளவு சிக்கலான விஷயம் அல்ல என்பதை இவர்கள் இருவரும் கண்டறிந்துள்ளனர். அமைதி நிறைந்த ஒரு மனம் வேண்டும் என்றால் அதை வெறுமனே அமைதியால் நிரப்புங்கள். அப்போது அமைதி கிடைக்கும். அது அவ்வளவு எளிதான ஒன்று. அமைதியையும் சார்ந்த மனப்போக்குகளையும் உருவாக்குவதற்கு இன்னும் பல நடைமுறை வழிகள் உள்ளன. அவற்றில் ஒரு வழி உரையாடல் மூலமாக அமைதியை உருவாக்குவது. நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் மற்றும் நாம் அவற்றை பயன்படுத்தும் விதம் ஆகியவற்றின் மூலம் பதற்றம் நிறைந்தவர்களாகவும் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் வருத்தப்படுபவர்களாகவும் நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். நாம் நம்மை நேர்மறையான விளைவுகளுக்கு இட்டு செல்லலாம் அல்லது எதிர்மறையான விளைவுகளுக்கு இட்டு செல்லலாம். நமது பேச்சின் மூலம் அமைதியான பதில்களை பெறலாம். அமைதியாக இருப்பதற்கு மென்மையாக பேச வேண்டும்.
ஒரு குழுவில் நிகழும் ஒரு உரையாடல் வருத்தம் ஏற்படுத்துவதை நோக்கி போய்கொண்டிருந்தால் அந்த உரையாடலில் அமைதியான யோசனைகளை புகுத்த முயற்சி செய்யுங்கள். அங்கு நிலவும் இறுக்கமான சூழ்நிலையை அது எப்படி முறியடிக்கிறது என்பதை பாருங்கள். எடுத்துக்காட்டாக, காலை உணவின் போது நிகழும் மகிழ்ச்சியற்ற எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தும் உரையாடல்கள் அந்த நாளின் போக்கை தீர்மானிக்கின்றன. அன்று நடைபெறும் விஷயங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியற்ற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதமாக நடைபெறுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. எதிர்மறையான உரையாடல்கள் சூழ்நிலைகளின் மீது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இறுக்கம் நிறைந்த அல்லது பதற்றமான பேச்சு நமக்குள் மனப்போராட்டத்தை ஏற்படுத்துகின்றது. ஒவ்வொரு நாளையும் அமைதியான, திருப்திகரமான, மகிழ்ச்சியான மனப்போக்குகளை வெளிப்படுத்தும் சுய பிரகடனத்தோடு துவங்குங்கள். அப்போது உங்கள் நாட்கள் இனிமையானவையாகவும் வெற்றிகரமானவையாகவும் இருக்கும். திருப்திகரமான சூழல்களை உருவாக்குவதில் அத்தகைய மனப்போக்குகள் உறுதியான காரணிகளாக விளங்குகின்றன. ஒரு அமைதியான மனநிலையை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் பேசும் விதத்தை கண்காணியுங்கள். எதிர்மறையான யோசனைகளை உரையாடல்களிலிருந்து நீக்குவது முக்கியமானது. ஏனெனில் அவை நமக்குள் மன இறுக்கத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக, ஒரு நண்பகல் உணவு நேரத்தில் ஒரு குழுவினருடன் இருக்கும்போது நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சி விரைவில் கைப்பற்றிவிடும் என்று குறிப்பிடாதீர்கள். இதில் முதலாவது, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டை கைப்பற்றப் போவதில்லை. ஆனால் இதை குறிப்பிடுவதன் மூலம் அங்கிருக்கும் மற்றவர்களின் மனத்தில் நீங்கள் ஒரு சோர்வை ஏற்படுத்தி விடுகிறீர்கள். இது உணவு செரிமானத்தை மோசமாக பாதிக்கிறது. சோர்வை ஏற்படுத்தும் இத்தகைய விமர்சனம் அங்கிருக்கும் அனைவரது மனப்போக்குகளையும் தெளிவற்றதாக்குகிறது. அவர்கள் அனைவரும் சற்று எரிச்சலான உணர்வோடு அங்கிருந்து கலைந்து செல்கின்றனர். அதோடு எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்ற ஒரு லேசான ஆனால் உறுதியான உணர்வையும் அவர்கள் தங்களுடன் கொண்டு செல்கின்றனர். இத்தகைய கடுமையான கேள்விகளை நாம் எதிர்கொண்டு அவற்றை பாரபட்சமின்றியும் சுறுசுறுப்பாகவும் சமாளிக்க வேண்டிய நேரங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அமைதியான மனம் வேண்டும் என்றால் உங்கள் தனிப்பட்ட மற்றும் குழு உரையாடல்களை நேர்மறையான, மகிழ்ச்சியான, நன்னம்பிக்கையான, திருப்தியான வெளிப்பாடுகளால் நிரப்புங்கள். அமைதியான மனத்தை உருவாக்குவதற்கான மற்றும் ஒரு ஆற்றல் மிக்க உத்தி தினமும் அமைதியை கடைபிடிப்பது. ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் குறைந்தது 15 நிமிடங்களாவது பரிபூரண அமைதியை அனுபவிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வசதியான, மிக அமைதியான ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்று 15 நிமிடங்கள் அமர்ந்து கொண்டோ அல்லது படுத்து கொண்டோ அமைதி என்னும் கலையை பயிற்சி செய்யுங்கள். யாரிடமும் எதுவும் பேசாதீர்கள், எதுவும் எழுதாதீர்கள், எதையும் படிக்காதீர்கள். எவ்வளவு குறைவாக சிந்திக்க முடியுமோ அவ்வளவு குறைவாக சிந்தியுங்கள். உங்கள் மனத்தை நடுநிலைப்படுத்துங்கள். உங்கள் மனத்தை மௌனமான, செயலற்ற ஒன்றாக கருதுங்கள். முதலாக பயிற்சி செய்யும் போது இது அவ்வளவு சுலபமாக இருக்காது. ஏனெனில் எண்ணங்கள் உங்கள் மனத்தை சலனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்தால் அது உங்கள் செயல்திறனை அதிகரிக்கும். உங்கள் மனத்தை ஒரு நீர்நிலையின் மேற்பரப்பாக கருதுங்கள். அதில் ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாத வண்ணம் உங்களால் அதை எவ்வளவு அமைதியாக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு அமைதி நிலையை அடைந்த பிறகு அந்த மௌன நிலையில் உள்ள இணக்கம், அழகு மற்றும் கடவுளின் ஆழ்ந்த ஒளியை கவனித்து கேட்க துவங்குங்கள். துரதிருஷ்டவசமாக அமெரிக்கர்கள் இக்கலையில் அவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் அல்ல. இது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். தாமஸ் கார்லைல் இவ்வாறு கூறியுள்ளார்: மௌனத்தில்தான் மாபெரும் விஷயங்கள் தம்மை தாமே வடிவமைத்துக் கொள்கின்றன. நம் மூதாதையர்கள் அறிந்து வைத்திருந்த அவர்களது பண்பு நலன்களை மெருகேற்றுவதற்கு அவர்களுக்கு உதவிய ஒரு விஷயத்தை இத்தலைமுறை அமெரிக்கர்கள் எங்கோ தவறவிட்டுள்ளனர். பெரும் காட்டில் அல்லது பறந்து பட்ட சமவெளியில் நிலவும் அமைதிதான் அது. நமது மன அமைதியின்மைக்கு நம்மை சுற்றி நிலவும் இரைச்சல்கள் இன்றைய நவீன மக்களின் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை ஓரளவுக்கு காரணமாக கருதலாம். நாம் வேலை பார்க்கும் இடத்திலும் நாம் வாழும் இடத்திலும் உள்ள இரைச்சல்கள் நம் செயல்திறனை கணிசமான அளவு குறைத்து விடுகிறது என்பதை அறிவியல் பரிசோதனைகள் எடுத்து காட்டுகின்றன. பரவலாக நம்பப்படுவதற்கு மாறாக நம் உடலையும் மனத்தையும் நரம்பு இயக்கங்களையும் இரைச்சல் சத்தத்திற்கு ஏற்ப நாம் முழுமையாக பொருத்தி கொள்கிறோமா என்பது சந்தேகம்தான். மீண்டும் மீண்டும் நாம் கேட்கும் இரைச்சல்கள் நமக்கு எவ்வளவு பரிச்சயப்பட்டிருந்தாலும் சரி, அவை நம் ஆழ் மனத்தால் கேட்கப்படாமல் ஒருபோதும் கடந்து செல்வதில்லை. வாகனங்களின் இரைச்சல்கள், விமானங்களின் கர்ஜனைகள் மற்றும் பிற பலத்த ஓசைகள் அனைத்தும் உண்மையிலேயே நம் தூக்கத்தை பாதிக்கின்றன. இந்த இரைச்சல்களால் ஏற்படும் அதிர்வுகள்
நம் நரம்புகளின் ஊடாக பரவி தசைகளை இயங்க செய்து உண்மையான ஓய்வை நம்மிடமிருந்து பறித்து கொள்கின்றன. மாறாக அமைதி என்பது ஒரு குணமாக்கும் இதமளிக்கும் ஆரோக்கியமான பயிற்சி. எழுத்தாளர் ஸ்டார் டெய்லி இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மௌனத்தை கடைபிடிக்க தெரிந்த, அதை தவறாமல் கடைபிடித்து வருகின்ற எவரொருவரும் என் அறிவிற்கு எட்டியவரை நோய்வாய்ப்பட்டதில்லை. நான் என் வெளிப்பாட்டையும் ஓய்வையும் சமநிலையில் வைத்துக் கொள்ளாத போதுதான் பல இன்னல்களை எனக்கு நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்பதை நான் கவனித்திருக்கிறேன். அவர் மௌனத்தை ஆன்மீக குணமாக்குதலோடு நெருக்கமாக தொடர்புபடுத்துகிறார். முழுமையான மௌனத்தை கடைபிடிப்பதன் மூலமாக கிடைக்கும் ஓய்வுணர்வு மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு சிகிச்சை ஆகும். அதிகரிக்கப்பட்ட வேகத்துடன் கூடிய நவீன வாழ்க்கை சூழலில் நம் மூதாதையர் காலத்தை போன்று மௌனத்தை கடைபிடிப்பது அவ்வளவு எளிதானதல்ல என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். அவர்கள் அறிந்திராத இரைச்சல் உண்டாக்கும் பல்வேறு வகைப்பட்ட சாதனங்கள் இன்று நம்மிடையே உள்ளன. நமது அன்றாட அலுவல் திட்டங்கள் நாம் மூச்சு திணறும் அளவுக்கு குவிந்து இருக்கின்றன. ஒரு தனிநபர் காட்டிற்குள் நடந்து செல்வதோ, கடலின் அருகில் அமர்வதோ, மலை மீது அமர்ந்து தியானிப்பதோ அல்லது பெருங்கடலின் நடுவே ஒரு கப்பலின் மேல் தளத்தில் அமர்ந்து இளைப்பாறுவதோ அரிதாக நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அமேசிங் ரிசல்ட் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புத்தகத்தை 20 நிமிஷமாக நம்மளோட சேனலில் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் மோர் ரெக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது புத்தகம் நம்மளோட சேனலில் படிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.